நீங்க சரியா சொல்லாட்டா கிஃப்டை திருப்பி எடுத்துட்டு போக சொன்னவங்க அதே நேரம் யாருன்னு சொல்ல வேணான்னு கூட சொல்லியிருக்கிறாங்க. வணக்கம். வணக்கம். பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நன்றி. உங்களோட பேர்? சபரீசன். எத்தனை வயசு இன்னைக்கு? 16. சரி, உங்களுக்கு சர்ப்ரைஸா பர்த்டே கேக் வந்திருக்குது. யார் அனுப்பியிருப்பாங்க? தனேசன் சித்தப்பா. சித்தப்பா. என்ன எடுத்த வச்சு சித்தப்பா சொல்றீங்க? சித்தப்பான்ட்ட ரொம்ப பிடிக்குமா? ஆனால் அவங்ககிட்ட இருந்து வேற இல்லை. கிஃப்ட் அனுப்பினவங்கன்னு சொன்னவங்க சித்தப்பா தான் சொல்லுவீங்கன்னு சொல்லி இந்த கிஃப்ட் வந்து ஸ்ரீலங்காவிலேருந்து அனுப்பியிருக்கிறாங்க. ஸ்ரீலங்காவிலேருந்து அனுப்புறேன்னு சொன்னால் யார் அனுப்பியிருக்கலாம்? அப்பப்பா அம்மா. ஓகே, வடிவா யோசிச்சு பாருங்க யாரெல்லாம் ஸ்ரீலங்காவில் இருக்கிறாங்க. எல்லாரோடையும் கதைக்கிறீங்களா உறவுகளோட? அப்போ யாரெல்லாம் இருக்கிறாங்க ஸ்ரீலங்காவில்? அப்பப்பா அம்மா. ஓகே. அப்பா அம்மா. ஓகே, அப்படி என்ன எல்லா சொந்தக்காரையும் யோசிச்சுட்டு வாரீங்களா? அப்பா அம்மாட்ட கேட்டு பாருங்க யார் அனுப்பியிருப்பாங்கன்னு சொல்லி. அம்மா இல்லையே. சில உங்களுக்கு யாரும் கேர்ள் ஃப்ரெண்ட் அனுப்பிட்டாங்களோ தெரியல. உங்களோட படிக்கிறார்கள் யாரும் சில பர்த்டே தானே இப்போ வக்கோன்ஸ் தானே நேர சந்திக்கலான்னு சொல்லி பர்த்டே கேக் அனுப்பிட்டாங்களோ தெரியல. இல்லையா? அப்பா அம்மாவுக்கு முன்னால சொல்லாட்டெல்லாம் எங்களுக்கு நைஸா சொல்லுங்க, நாங்க சொல்ல இல்லையா? இல்ல, அப்ப யார் அனுப்பியிருப்பாங்க? திலக்ஷன் மாமா. எங்க இருக்காங்க? பிரான்ஸ்லயா? சரி, அப்ப ஐரோப்பிய நாடுகள்ல இருந்து வேற நாடுகள்ல இருந்து வாரன்னு சொன்னா யார் அனுப்பியிருக்கலாம்? யோசிக்கிறீங்க யார சொல்றேன்னு சொல்லியா? எங்க இருக்காங்க? இல்ல, பிரான்ஸுக்கு. சில வேலை சுவிஸ் ஜெர்மன் அப்படின்னு சொன்னா யார் இருக்கிறாங்க அங்க? சிவனேசன் பெரியப்பா. ஓகே, எங்க இருக்காங்க? ஜெர்மன். சில வேலை அவராகவும் இருக்கலாம், அதை விட வேற யாரெல்லாம் இருக்காங்க? கிட்டத்தட்ட எல்லாரும் சொல்லிட்டீங்க போல, அதான் யோசிக்கிறீங்க யார சொல்றேன்னு சொல்லி. சரி, பெஸ்ட்டுக்கு உங்களுக்கு வந்திருக்க பர்த்டே கேக்கை பார்ப்போமா? ஹாப்பி பர்த்டே சபரீசன் சொல்லி ஸ்பெஷலாக பர்த்டே கேக் வந்திருக்குது. பிடிச்சிருக்கா? வடிவா இருக்கா கேக்? வடிவா இருக்கு. அப்ப சொல்லுங்க யார் அனுப்பியிருப்பாங்க? இல்லாட்டி இந்த கேக்கை நாங்கள் திருப்பி எடுத்துட்டு போயிடுவோம். பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ண மாட்டோம். தீபா சித்தி எங்க இருக்காங்க? பிரான்ஸ்ல இருக்காங்க. ஓகே, அதை விட என்ன எல்லாரையும் சொல்லிட்டு யோசிக்கிறீங்களா நீ யார சொல்றேன்னு சொல்லி? முக்கியமா இங்க இருந்து ஸ்ரீலங்காவுக்கு போன உறவுகளை அனுப்புறேன்னு சொன்னா யார் அனுப்பியிருப்பாங்க? மச்சான் மேரா? அப்ப மச்சானையும் விட்டு கொடுக்காம மச்சானையும் சொல்றீங்க என்ன? சரி, இந்த கிஃப்ட் ஒரு சித்திட்டே தான் வந்திருக்கு. உங்களுக்கு எத்தனை சித்தி இருக்கிறாங்க? ஓகே, அப்ப 2 பேர் இருக்கிறாங்களா? அப்ப அந்த 2 பேர்ல யார் அனுப்பியிருப்பாங்க? ரெண்டு சித்தி இருக்காங்க, 2வது ஆள் தான் அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ யாரா இருக்கு நீங்க தான் கண்டுபிடிக்கணும். அதை தீபா சித்தியா? ஆனா நீங்க சரியா சொல்லாட்டா கிஃப்டை திருப்பி எடுத்துட்டு போக சொன்னவங்க அதே நேரம் யாருன்னு சொல்ல வேணான்னு கூட சொல்லியிருக்கிறாங்க. தெரியாதா? அப்ப கேட்க தாரீங்களா? திருப்பி கொண்டு போட்டுமா? சரி, உங்களுக்காக இந்த கிஃப்டை தீபா சித்தி தான் அனுப்பி இருக்கிறாங்க. உண்ட பிறந்த நாளை செலிப்ரேட் பண்றதுக்காக. சந்தோஷமா? சந்தோஷம். எதிர்பார்த்தீங்களா? இல்ல. சித்திக்கு என்ன சொல்ல போறீங்க ஸ்பெஷலா? நன்றி மட்டும்தானா சித்திக்கு? சித்தப்பாண்டா ரொம்ப பிடிக்கும்ன்றீங்க, சித்திக்கு நன்றியை மட்டும் சொல்லிட்டு விட்டா எல்லாருக்கும் நன்றி. சரி, உங்களுக்கு இந்த இடத்துல அப்பா அம்மாவுக்கு நிகரா உங்களுக்கு கிஃப்ட் அனுப்பி இருக்கிறாங்க உண்ட பிறந்த நாளை செலிப்ரேட் பண்றதுக்காக. இதே மகிழ்ச்சியோட நீங்க காலந்தோறும் இருக்கணும்னு சொல்லி வாழ்த்துறதோட உங்களுக்கான பிறந்தநாள் வாழ்த்துக்களை உங்களுடைய சித்தி தீபா சித்தி சார்பாகவும் எம்ஆர் சர்ப்ரைஸ் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றோம். பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நன்றி.